இவருடைய படங்களில் காதல் ரொமான்ஸ் அறவே இருக்காது. ஆனால் இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக அவர் கதையில் ஃபாலோ பண்ண அவர் ஆக்டிங்கில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் நடித்த முதல் படமான இனிமேல் படத்தில் ஆடியன்ஸ் பழக்கமாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. இனிமேல் படத்தோட ட்ரெய்லரை பார்த்து நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே ஸோ மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன லோகி சொல்கிறாரு பாருங்கள் ப்ரெஸ் மீட்டில். லவ் ரொமான்ஸில் எல்லாரையும் கட் பண்ணி நீங்கள் மட்டும் ரொமான்ஸ் இறங்கதா ஒரு பேச்சு அடிப்படுதுங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் எதுவும் பண்ணலைங்க. ரெண்டாவது எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க. அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்லை. நீங்கள் என்ன பண்ணால் எமோஷன் ஆவீங்கன்னா யாராவது கொண்டாதான் எமோஷன் ஆகும். அதுக்காக பண்ணுறதா அது. நான் டெய்லி காலையில் இருந்துச்சு யாராவது கொல்லணும்னு எழுத மாட்டேன். இந்த இனிமேல் படத்துக்கு இனிமேல் இது கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லேயும் ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹில் லுக் குட், அவ்வளோதான். ஸோ அந்த தாட் ப்ராசஸில் இருந்து தான். லோகேஷ் கனகராஜ் ஒரு டைரக்டராக பார்த்தது நமக்கு ஒரு நடிகராக பார்க்குறதுக்கு அவர் நமக்கு ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எப்படி ஏற்றுக்கிட்டாருன்னு அவரே சொல்கிறார். நான் உள்ளே இல்லைண்ணே, சோசியல் மீடியாவில் இல்லை. நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை. அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா அது என் வேலை, எனக்கு தெரிஞ்ச வேலை, அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்காது. இது இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே. ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன், அசிஸ்டன்ட்ஸிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு. சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்து தானே. சரி ஓகே. ஏன்னா லோகேஷ் உங்களை நிறையா பேர் நடிக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க இனிமேல்? 1 3 நாள் ஷூட்டில் முடிஞ்சிடும். 2வது கமல் சார், 3வது ஸ்ருதி அண்ட் டீம், அவ்வளோதான். இது உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு 2 நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டா வந்த என்டையர் டீம் கூட. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது. அண்ட் அதனால தான். மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான். உங்களுக்கு தெரியல. இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ரஜினி சார் படம் நின்றுச்சான்னு. அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆகிடும். அடுத்து அந்த ஷூட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும். இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட் நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி 2க்கு போகணும். இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட். ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும். ஸோ அதனால அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம். முதல்ல டைரக்ஷன், படம், அவ்வளோதான். இருக்கிறதுலே தாங்க முக்கியமான கேள்வி. ஸோ இந்த கேள்வி தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்கள் லோகேஷ். ஸோ அதுக்கு சூரத்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேள்வி சில மீம்ஸாகவே நம்ம நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது ஸோ அவருடைய அப்பா ஸ்ருதிஹாசன் அப்பா கமலஹாசன் சார் எப்படி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அது அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். சரி சார் என்கிட்ட பேசல, நான் கேட்டே இருந்தேன். நான் பயத்தில் இருந்தேன். என்ன சொன்னாரு? இல்லை, அப்பா ரொம்ப ஆனஸ்டாக ஃபீட்பேக் கொடுப்பாரு. பட் ஹீ ரியலி லைக்ட் இட். ஹீ செட் தட் இட் ஒர்க்ஸ். கதைக்கு ஏற்ற மாதிரி இட் ரியலி ஒர்க்ஸ். ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது. லோகேஷ் கனகராஜ் ஒரு டைரக்டராக பார்த்துருப்பாங்க அவங்க மனைவி. ஸோ ஒரு ஆக்டராக பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணுச்சு, ஸ்ருதிஹாசனோட சேர்ந்து நடிக்கும்போது அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, இதை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நீங்களே பாருங்கள். இல்லை, நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல. அதனால் அதை பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல. ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம். ஏன்னா நீங்கள் என்னை விமர்சனம் பண்ணதாகட்டும், என்னை பாராட்டுறதாகட்டும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதனால மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன். சாரி. பூமர் மாதிரி ஒரு கேள்வி கேட்போமா? ஸோ ஸ்ருதிஹாசனுக்கு எப்போ கல்யாணம், என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். Serious-ஆ Serious-ஆ that's my first question. சார் தெரியல, சார் தெரியல, சத்தியமா தெரியல.